வணக்கம். இன்னைக்கு 16 அக்டோபர் 2023. இன்னைக்கு நம்ம டபுள் லைன் ஆல்கோ கான்செப்டை பத்தி சற்று விரிவா பார்க்கலாம். டபுள் லைன் ஆல்கோ கான்செப்ட்ன்றது என்ன அப்படின்னா, இத ஓஆர்பி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரி. இதுல பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்தக்கூடியது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை வச்சு பயன்படுத்துறோம். இதுல ரெண்டாவது கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம ரோபோவானது ஆட்டோமேட்டிக்கா மார்க் பண்ணிடும். இங்க பாக்குறோம் ஹைய வந்து 44,111 மார்க் பண்ணிருக்கு. ரெட் கலர் லைன் வந்து லோ 44 அதாவது 44,044 மார்க் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ரெண்டாவது கேண்டில் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது கேண்டில் ஹைய கட் பண்ற பட்சத்துல நமக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க் வரும். ஹை வரும்பொழுது நமக்கு கால் ஆப்ஷன் பை ஆகும். அதே போல லோ கட் ஆகும்போது நமக்கு செல் சிக்னல் வரும், புட் ஆப்ஷன் பை ஆகும். இது தானாவே 100% ஆல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா ரோபோ வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நாம இந்த டபுள் லைன் ஆல்கோ கான்செப்ட்ல ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் மாதிரி போட்டு ரொம்ப குறைஞ்ச முதலீடு இருக்கவங்க கூட நம்மளால பண்ண முடியும். ஏன்னா இது ஆப்ஷன் பையிங்கிறதுனாலையும், ரெண்டாவது இந்த 5 மினிட்ஸ் வச்சு பண்ணும்பொழுது நமக்கு கால்ஸ் வந்து நிறைய கண்ட்ரோல் ஆகும். உதாரணமா சிங்கிள் லைன் வரும்பொழுது இது யார் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் லைன் ஆனது எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா எனக்கு வந்து ட்ரேட் நடக்கணும், என்னால வந்து ஃபுல்லா வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரு ஆபீஸ் போறேன், ஒரு 1 ஹவர்ல எனக்கு ட்ரேட் முடியணும்ன்றவங்க தான் சிங்கிள் லைன் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து டைமை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து போட்டுட்டு போயிடுறேன் அப்படின்றவங்க டபுள் லைனை தாராளமா பயன்படுத்தலாம். இந்த சிங்கிள் லைன் ஆல்கோ கான்செப்ட்ல டபுள் லைன் ஆல்கோ கான்செப்ட் ரெண்டுமே நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஒரு குறைஞ்ச முதலீடு இருக்கவங்க, எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் இல்லைன்றவங்க டபுள் லைனை பயன்படுத்தி நம்ம டெய்லி லாபம் எடுக்கலாம். அதனால இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம டபுள் லைன் ஆல்கோ கான்செப்ட் போட்டிருக்கோம். இதுல இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, வெறும் பை சிக்னல் வந்தது, ஒரே ஒரு சிக்னல் தான் வந்தது, நேரா மேல போச்சு, நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சு. நம்முடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜில எப்படி நம்ம வச்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆனது 40 பாயிண்ட், அதாவது பை வந்த இடத்துல இருந்து இருக்கு 40 பாயிண்ட் இண்டெக்ஸ் உடைய வேல்யூல வச்சுக்கோ. இது அப்படியே நம்ம ஆப்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் விழும். அதே போல டார்கெட் பொறுத்த மட்டிலும் 120 பாயிண்ட் விழும். டார்கெட் 2ன்றது நம்ம சாதாரணமா வச்சுக்கிறது இல்ல. இப்ப இந்த சிங்கிள் லைன் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு சிக்னல் மட்டும் தான் வந்திருக்கு. பாக்குறோம் காத்தால 9 மணி 25 நிமிஷத்துக்கு பை வந்திருக்கு. கரெக்டா 10 மணி 17 நிமிஷத்துக்கு அது ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு வாய்ப்புகள் வரல. டபுள் லைன் ஆல்கோ கான்செப்டை பொறுத்த மட்டிலும் இந்த 5 நிமிஷத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு லிமிட்டடா கால் வரும். அதனால குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னால அட் த மணி வாங்க முடியல, அட் த மணியுடைய பிரீமியம் ரேட் அதிகமா இருக்குன்றவங்க, குறைஞ்ச முதலீடு வச்சு பண்றவங்க அவுட் ஆஃப் த மணி போட்டுக்கலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் நம்ம ரோபோல இருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆஃப்செட்ல ஒரு 100 பாயிண்ட் நம்ம டைப் பண்ணோம்னா இந்த இடத்துல 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி எடுக்க ஆரம்பிக்கும். அது கால் ஆப்ஷன் இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் இருந்தாலும் சரி. 200 பாயிண்ட் போட்டோம்னா 200 பாயிண்ட் எடுக்க ஆரம்பிக்கும். இதுல டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே ரோபோ ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்கும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இது ஏபிஐ மூலமா ஒர்க் ஆகிற காரணத்தினால நமக்கு டைரக்டா விடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல லைவ் ட்ரேட் பிளஸ் பேப்பர் ட்ரேட் ரெண்டுமே இருக்கு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேப்பர் ட்ரேட் பண்றாங்க. பட் நாம எப்பயுமே லைவ் ட்ரேட் தான் நம்ம பண்றோம். அது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ரைட்ல ரோபோ எம்டிஎம், அலைஸ் ப்ளூ எம்டிஎம்னு இருக்கும். நீங்க அலைஸ் ப்ளூ எம்டிஎம் கிளிக் பண்ணிருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஸ்டார்ட் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா அலைஸ் ப்ளூ எம்டிஎம் கிளிக் பண்ணா மட்டும்தான் அது லைவ் ட்ரேட். மற்றும் நாம எங்க விழுந்திருக்குன்றத அலைஸ் ப்ளூடைய ஆண்ட் பிளாட்ஃபார்ம்ல டைரக்டா ஆர்டர் புக்கை நம்ம காட்டுறோம். இல்லைன்னா கூட அலைஸ் ப்ளூ எம்டிஎம் காட்டுறோம். ஸோ இந்த விதத்துல தான் வந்து இந்த ரோபோ ஒர்க் ஆகுது. நாளை வந்து மேலும் வந்து இந்த டபுள் லைன் ஸ்ட்ராட்டஜில எந்த மாதிரி நம்ம கான்செப்ட்லாம் டெவலப் பண்ணலான்றத தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.